வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி சிம்பிளாக பாசந்தி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: 1 லிட்டர் பால், 1 கப் சர்க்கரை. அடுப்பில் கடாயை வச்சு 1 லிட்டர் பால் அதில் ஊற்றிடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அது பொங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். பொங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் சிம்மில் வச்சுக்கணும். அடுப்பு இது சிம்மில் வச்சுட்டு அது பால் மேலே வர்ற ஆடை எல்லாம் எடுத்து ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டே வரணும். இந்த மாதிரி கொஞ்ச நேரம் 2 நிமிஷம் ஒரு தடவை கலரி விட்டுகிட்டே இருக்கணும். மேலே வர்ற ஆடை மட்டும் எடுத்து தனியாக வச்சுக்கணும். இந்த மாதிரி ஆடை வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சுண்டை காய்ச்சுற வரைக்கும் இந்த மாதிரி ஆடை எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கணும். இது டைம் எடுக்கும், நிறைய டைம் எடுக்கும். 1 லிட்டர் பாலுக்கு 1 ஹவர் ஆச்சு டைம் எடுக்கும். இப்போ பாருங்கள், பால் குறைஞ்சிருக்கிறது உங்களுக்கு தெரியும். நல்லா இந்த மாதிரி இன்னும் நல்லா சுண்டை காய்க்கணும். டைம் ஆக ஆக பால் இந்த மாதிரி குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போவும் ஆடை எடுத்துக்கிட்டே வரணும். ஆடை எடுத்து தனியாக வச்சுக்கிட்டே வரணும். இப்போது நல்லா சுண்டை காஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்ச ஆடெல்லாம் அதிலே போட்டுடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். நம்ம எடுத்து வச்சிருக்க சர்க்கரை இதில் இப்போ போடணும். இந்த ஸ்டேஜில் போட்டு நல்லா கிளறி விடணும். உங்களுக்கு தேவைக்கேற்ப இன்னும் சுகர் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விடணும். ஆப்ஷனாக உங்களுக்கு வேணும்னா இன்னும் கலர் மாறணுன்னா குங்குமப்பூ இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். குங்குமப்பூ ஒரு 4 நம்பர் குங்குமப்பூ போட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் கிளறி விட்டுட்டு அடுப்பில் இருந்து கீழே வச்சுடுங்க. ஒரு கிளாஸில் பாசந்தி எல்லாம் அந்த கிளாஸில் ஃபில் பண்ணிவிடுங்க. பாசந்தி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஆறின பிறகு எடுத்து ஃப்ரிட்ஜில் வைங்க. 12 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் இருக்கணும். ஃப்ரிட்ஜில் இருந்து 12 மணி நேரம் கழித்து எடுத்தோன்னா ரெடியாக இருக்கும் பாசந்தி சர்வ் பண்ணுறதுக்கு. இவ்வளோதான் பாசந்தி நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு பார்க்கலாம். செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அப்புறம் எங்கள் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.